ஸோ நெக்ஸ்ட் ஆந்திரத்தில் 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கும் ஆலை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ ஆந்திர மாநிலத்தில் ரூபாய் 16,000 கோடி மதிப்பிலான 5ஆம் தலைமுறை லகு ரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலை பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மற்றும் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் புட்டர்பத்தியில் தான், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய DRDO அதுவும் அதனுடைய கிளை அமைப்பான மேம்பாட்டு, அதாவது ADA ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இவங்க இணைந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆலையை இதனுடைய அந்த 5ஆம் தலைமுறை லகுரக போர் விமானங்களை தயாரிக்க போறாங்க. ஸோ இங்க போர் விமான கட்டமைப்பு தளம், அதே மாதிரி விமான பரிசோதனை நவீன மையமும் அமைய இருக்கு. அதே மாதிரி பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் ரூபாய் 480 கோடி முதலீட்டுல பாத்தீங்கன்னா இங்க கடலுக்கு அடியில் பாய்ந்து தாக்கும் டோர்பிடோ, நீருக்கடியில் கண்காணிக்கும் இந்த அந்த ஆய்வு விமானங்களை உருவாக்கி இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாரத் ஃபோர்ஜ் நிறுவனத்தின் கிளை நிறுவனம் அக்னி அஸ்திரா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா 1,500 கோடி முதலீட்டில் எதிர்கால போர்களுக்கான அந்த நவீன ஆயுதங்களை உருவாக்கி இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கர்னூல், ஆந்திராவில் இருக்கக்கூடிய கர்னூல்ல பாத்தீங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் 8 ட்ரோன் நகரத்தை உருவாக்கும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்காங்க. ஸோ இப்போ சூரத் நகரம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வைர நகரமா அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பெங்களூரை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கர்னூல் பார்த்தீங்க அப்படின்னா இனி உலக அளவில் இந்த ட்ரோன் மையமாக இது இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. அதே மாதிரி இது மட்டும் இல்லாம கர்னூலின் ஜோனாகிரி தங்க சுரங்கத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் ஆண்டுல 600 கிலோ தங்கம், அதே மாதிரி 2ஆம் ஆண்டுல 1,500 கிலோ தங்கமும் எடுப்பதற்கான அந்த திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது.